இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். இந்த வேத புஸ்தகத்தில், என்னுடைய வேத புஸ்தகத்தில், என் தேவன், என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் இருதயத்தை ஆளுகின்ற ராஜாதி ராஜா எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் இந்த வேத புஸ்தகத்தில் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் கொடுத்திருக்கிறார். இதோ இந்த என் வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இந்த என்னுடைய வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் என் சந்ததிக்கும் என் குடும்பத்திற்கும் என்றென்றைக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19 11 வாசிக்க கேட்போம். சரியா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் எடுத்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து ஒரு அலலி சொல்லுங்க பார்க்கலாம். 11வது வசனம். பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களுக்கு காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவரும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ஆமா உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஹல்லேலூயா. ஜெபம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமா இருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானம் இதோ இந்த நேரத்தில் இந்த சமூகத்தில் பிரதியாக இருக்கிறதுக்காக நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் கண்களை திறந்து, எங்கள் செவிகளை திறந்து, எங்கள் இருதயத்தை திறந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இங்கே பாருங்க, ஆண்டவர் எத்தனை பேர் குணப்படுத்தினாரு? 10 பேரை குணப்படுத்தினாரு. பையன்லாம் டான்டான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவங்களாம் சொல்கிறீங்க. எத்தனை பேர் குணப்படுத்தினார் ஆண்டவர்? என்ன வியாதியிலேருந்து குணப்படுத்தினாரு? குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா தெரியுமா உங்களுக்குலாம்? குஷ்டரோகி பார்த்துருக்கீங்களா? பாப்போய், குஷ்டரோகி பார்த்துருக்கியா? குஷ்டரோகி பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? இப்போலாம் குஷ்டரோகம் குறைஞ்சி போயிடுச்சு. அந்த காலத்தில் குஷ்டரோகம்னாக்கா இப்போ என்ன பண்ணுவாங்க, தெருவுக்கு 2 பேர் இருப்பாங்க. அங்கங்கே என்ன இருந்துச்சு அந்த காலத்தில், குஷ்டரோகத்துக்குன்னு முகாம் நடத்துனாங்க. இன்னமும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, வடதுரசல்னு ஒரு ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே குஷ்டரோகிகளை வச்சு என்ன பண்ணுறாங்க, குணப்படுத்துகிறாங்க. குணப்படுத்த முடியாது, அவளை வச்சு பாதுகாத்து அவள் கடைசி காலம் வரைக்கும் அவளை வச்சுருந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு போடுறாங்க. அது ஒரு மிஷினரி ஹாஸ்பிட்டல் தான் துரசலூர் இடத்துல. சரியா? இந்த குஷ்டரோகி பேர் பாருங்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊர் உள்ள கிராமத்துள்ள போகிறாரு. அவர் எங்கேருந்து போகிறாரு? சமாரியா கலிலேயாவிலிருந்து போயிட்டுருக்கிறாரு. எங்கே போகிறாரு? எருசலேமை நோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறாரு. ஒரு கிராமத்துள்ள போகிறாரு. உலகாட்டுற மாதிரி ஒரு கிராமத்துள்ள போகணுன்னா எப்படி போடும்?
அந்த வாசல்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும் இல்லையா? அப்படி அவர் போகும்போது வழியில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் வராங்க. 10 பேர் குஷ்டரோகிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏசு ஐயர் இறங்கினாரா? உதவி செஞ்சாரா? எப்பவுமே இந்த ஏசாமிக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்குது. உதவி செய்து என்ன பண்ணுறாரு அவரு? கெட்ட பேர் வாங்கிக்கிறாரியா? உண்மையா பையா? இந்த ஏசாமிக்கு இதே பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், அடுத்தவனுக்கு அவனுக்கு உதவியே தேவை இருந்தால் கூட அவனை என்ன பண்ணுவோம், காலை வாரி விடுவோம் இல்லையா? அவன் பள்ளத்துக்கு பக்கத்தில் நிற்கிறான்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவோம், தள்ளி விட்டுருவோம் பள்ளத்தில் இல்லையா? ஆனால் இந்த ஏசாமி மட்டும் பாருங்க, எப்போவுமே என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அந்த நன்றி இருக்குதா, விசுவாசம் இருக்குதா, அந்த எடுத்துக்கொண்டு அந்த மதிப்பு இருக்குதா, மரியாதை இருக்குதா, ஒன்றும் இல்லைனாலும் என்ன பண்ணுற ஆண்டவர் அவரில். ஆமாங்க, இங்கே பாருங்க, அவர் ஒரு நல்ல காரியம் செஞ்சுவிட்டு இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏசாமி வருத்தப்பட்டா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏசாமி வருத்தப்படுறது கிடையாது. அவர் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அவர் பாட்டு அவர் போவார். உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா வச்சுக்கோ, உனக்கு அன்பு வேணுமா வச்சுக்கோ, உனக்கு சுகம் வேணுமா வச்சுக்கோ, உனக்கு பலன் வேணுமா வச்சுக்கோ, உனக்கு அறிவு வேணுமா வச்சுக்கோ, உனக்கு ஞானம் வேணுமா குறைவாக இருக்குதா கேளு, நான் கொடுக்குறேன் இல்லையா? அப்படி தானே பண்ணுறவர் இருக்காரு. ஆனால் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு இவர்? அவர் கல் எடுத்து அடிக்க பார்க்குறாங்க, மலையை விட்டு தள்ளி விட பார்க்குறாங்க, நீ இப்போ பிசாசுடைய பிள்ளைன்றானுங்க, நீ பேய் பிடிச்சவன்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறானுங்க. நாமளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? நான் பிசாசு பிடிச்சது நான் என்ன காட்டுறேன், என் பிசாசை காட்டுறேன்னு என்ன பண்ணுவோம்? ஒரு ஆட்டம் ஆடி இருப்போம். ஆனால் இங்கே பாரு, ஆண்டவர் 10 பேரை குணப்படுத்துகிறார். குணப்படுத்துறதுக்கு முன்னாலே ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இந்த 10 பேர் 9 பேர் திரும்பி வர மாட்டேன்னு தெரியும். ஏன்னா அவர் எல்லாத்தையும், ஆமாம், உன் வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே அதை அறிந்திருக்க தேவனாக இருக்கிறாரு. அப்போ இந்த 10 பேரில் 9 பேர் ஆப்பு வைப்பான்னு தெரியும் அவருக்கு. தெரியுமா தெரியாதா? இருந்தாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 10 பேரை சுகப்படுத்துகிறாரு. அவனுக்கு எப்படி சுகமாகறானுங்க, எப்போ சுகமாகறானுங்க பார்த்தியா? போகிற வழியில் சுகமாகறான். 10 பேரும் போகிற வழியில் சுகமாகறாங்க. அப்போ அந்த 10 பேரும் பேசியிருப்பாங்க இல்லையா, இல்லை நம்ம சுகமாயிட்டோம்டா, போக போக பார்க்க என்ன ஆகும் அவனுக்கு? விரலாம் வெளியில் வருது, மூக்கெல்லாம் வெளியில் வருது, கண்ணு புருவெல்லாம் வெளியில் வருது, உடஞ்சி அழுகி போன எலும்பெல்லாம் வெளியில் வருது இல்லை, ஒரு தெம்பு வருது. போக போக அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறானுங்க. பார்த்துக்கிட்டே போய் முழுசாக சுகமடைஞ்சதும் அப்படி நிற்கிறானுங்க பாருங்க. 10 பேரும் 10 பேர் சுகமானவன் 10 பேர் என்ன பண்ணுறான், ஒருத்தருக்கு ஒருத்தன் செக் பண்ணுறான். 10 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறான், செக் பண்ணுறான். ஏய், உன் கையில் நகலாம் வந்துருச்சுடா, உன் காலில் நகலாம் வந்துருச்சுடா, உன் அழிவு பண்ண சதையெல்லாம் சரியாயிடுச்சுடா, உன் மூக்கு தண்டுன்னு ஆயிடுச்சு வெளியில் வந்துருச்சுடா, உன் புருவெல்லாம் இருக்குடா, இந்த தலையெல்லாம் முடியெல்லாம் வந்துருச்சுடா, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. உடம்பு பூரா நல்லா ஆயிடுச்சுடா, பச்சை குழந்தை போல், நாகமான் போல் பச்சை குழந்தை போல் உடம்புல என்ன ஆயிடுச்சு, நல்லா ஆயிடுச்சுன்னா 10 பேருக்கு ஒரே சந்தோஷம், குதிக்கிறானுங்க, சந்தோஷப்படுறானுங்க. ஒருத்தர் கட்டி பிடிச்சி, ஐயோ நான் சுகமாயிட்டேன். ஒருத்தர் கேட்குறான், எல்லாருக்கா பாடுறா எனக்கு, முதுகில் பாருடா, அதில் பாடுறா, இதில் பாடுறான்னு என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் காட்டுறானுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறான், எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், 10 பேர் மாப்பிள்ள என்ன ஆயிடுச்சு, சுகமாயிட்டடா நீ மச்சி, என்ன ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு தம்பி, அண்ணே, சித்தப்பா, பெரியப்பா, எல்லாம் என்ன ஆயிடுச்சு, சுகமாயிடுச்சு. அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன், ஏய் சுகமாயிடுச்சு, திரும்புகிட எல்லாரும், சுகமாயிட்டேன் நான், திரும்புகிட எல்லாரும். நம்ம எல்லாரும் 10 பேருமே என்ன பண்ணிட்டோம், சுகமாயிட்டோம். இப்படியே திரும்பு, எங்கே போவோம், ஏசாமிட்டு போவோம். 10 பேர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறான், திரும்புடா எல்லாரும், என்ன சொல்கிறான், திரும்புகிட எல்லாரும்.
அவன் என்ன பண்ணுறான்? சுகமாயிட்டதோ, மடையனா இருக்க, திரும்பி போய் என்னடா கேட்பேன்? திரும்பி போய் என்னத்தை கேட்க போற நீ ஆண்டவர்கிட்ட? 9 பேர் என்ன பண்ணிட்டான்? ரிஜெக்டட். 9 பேர் என்ன பண்ணுறான்? முட்டாளு, நீ உடனே திரும்பி போடா. நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் ஆசாரியன்ட்டு போகிறோம்டா. அந்த ஐயா என்ன சொல்ற? ஏசு ஐயர் என்ன சொன்னாரு? ஏசு போதகர் என்ன சொன்னாரு? ஏசு நபி என்ன சொன்னாரு? நீ போய் உன்னை ஆசாரியர்களுக்கு, ஒரு ஆசாரியர் சொல்ல, எத்தனை பேர் இருக்காரோ அத்தனை பேர் நீ காட்டு. ஆசாரியர்களுக்குன்னு தான் அங்கே இருக்கு இல்லையா? ஆசாரியருக்கு காட்டல, ஆசாரியர்களுக்கு காட்டு. அப்போ 10 பேரும் ஓடி போய் என்ன பண்ணியிருப்பான்? அந்த எருசலேம் தேவாலயத்தில் அத்தனை பேர் என்ன பண்ணியிருப்பான்? நான் சுத்தமாயிட்டப்பா, நான் சுத்தமாயிட்டப்பா, நான் சுத்தமாயிட்டேன்னு ஓடி போயிருப்பான். 10 பேர் ஓடல, 9 பேர் தான் ஓடணும் இல்லையா? 9 பேர் ஓடி போய் காட்டினா. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறான்? சுகமானது. அவன் என்ன பண்ணுறான்? ரிட்டர்னு, ரிவர்ஸு. என்ன? அப்போ யோசித்து பாருங்களேன். ஒரே ஒரு பைத்தியக்காரன், ஒரே ஒரு முட்டாள், ஒரே ஒரு ஒன்றும் தெரியாத பையன், உலகத்தில் பழைக்க தெரியாத பையன் இல்லையா? நம்மளாம் ரொம்ப பழைக்க தெரிஞ்சவங்க இல்லையா? அந்த 9 பேர் கூட்டத்தில் தான் நாம் இருக்கோம். ரைட்டா தப்பா? 9 பேர் கூட்டத்தில் இருக்கோம். நம்மளாம் எருசலேமை நோக்கி போகிறோம். ஆசாரியர்கிட்ட போய் என்ன பண்ண போகிறோம்? காட்டிட்டு கொடுக்க வேண்டிய பலியை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்? நம்ம வீட்டில் போய் விருது சாப்பிட போகிறோம். ஆனால் அந்த ஒரே ஒருத்தர் புறஜாதியா, அந்நியன் என்ன பண்ணுறான்? நாங்கள் அவன் வரும்போதே ஒரு கலாட்டம் பண்ணிக்கிட்டு வரான் பாருங்க. அவன் சும்மா வரலங்க. இவனை போல குசும்புக்காரன் அவனுமே இல்லை பாருங்க. அவர்கள் ஒருவன் 15 வருஷம், அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து பார்க்குறான், திரும்பி வரான். அப்புறம் என்ன பண்ணுறான்? உரத்த சத்தத்தோட என்ன பண்ணுறான்? பைத்தியக்காரங்க, ரைட்டா தப்பா? உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருக முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்களேன், எத்தனை காரியம் பண்ணுறான் பாருங்க. ஒரே ஒருத்தர். 9 பேர் என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். 9 பேரும் ஆசாரியத்தை காட்ட போயிட்டான். கொடுக்க வேண்டிய பலியை கொடுக்கணும்னு போயிட்டான். போய் நம்ம குடும்பத்து காரியத்தை பார்ப்போம். நம்ம பொண்டாட்டி எப்படி இருக்கா, பிள்ளை இருக்கா, நம்ம அண்ணன் தம்பி பங்காளி வங்காளி எல்லாம் எப்படி இருக்கான்னு நம்ம பார்ப்போம். நம்ம பெருமையாக காட்டுவோம், நம்ம சுகமானதுன்னு போயிட்டோம். ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுறான்? திரும்பி வருகிறான். அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன? இதை பார்த்து ஆண்டவர் ரொம்ப கவலைப்படுறாருங்க, வருத்தப்படுறாருங்க, கஷ்டப்படுறாருங்க. நம்மளை பார்த்து எத்தனை ஆண்டவர் கஷ்டப்படுவார் ஒரு நாளில். நம்ம செய்கிற குசும்பை பார்த்து ஆண்டவர்கிட்ட போகிறோம், உதவி கேட்குறோம், ஆசீர்வாதம் கேட்குறோம். ஆண்டவர் கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரே குஜாலாயிடுது, ஒரே சந்தோஷமாயிடுது, ஒரே இதாகிடுச்சு. ஆண்டவர் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் கேட்டதை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் கழிச்சு ஆண்டவர் லேசாக பேசுவார். மவனே, நீ கேட்டல்ல, மகளே நீ கேட்டல்ல, நான் கொடுத்துட்டல்ல, ஒரு தேங்க்ஸ் சொன்னியா? அப்படி ஒரு சின்ன ஒரு இது கேட்கும் இருதயத்தில் இல்லையா? ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம். எப்போ ஜெபம் பண்ணிக்குவோம்? நன்றி சொல்லுவோம். சாயந்தரம் ஜெபம் பண்ணும்போது குடும்ப ஜெபத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம் இல்லையா? அப்படியும் அந்த என்ஜாய் பண்ணுவோம். கடைசியாக நம்ம மறந்து போவோம். குடும்ப ஜெபத்தில் பண்ண மாட்டோம். சாப்பிட்டு படுக்கும்போது திரும்பி ஆண்டவன் என்ன போட்டுவார்? மகனே, என்ன ஐசக, பிலிப்ப அப்படி கூப்பிடுவார். கூப்பிட்டு நன்றி சொல்கிறேன்னு சொன்னியா? மல்லிகா, நன்றி சொல்கிறேன்னு சொன்னியா அப்படி கேட்பாரு. ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இப்போ தூங்குறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நன்றி சொல்லிட்டு நான் படுக்கிறேன்னுவேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும் போது திரும்பி ஆண்டவர் கேட்பார், நேற்று உனக்கு செஞ்சேன்னு அதுக்கு இன்னமே நீ நன்றி சொல்லலையான்னு. அப்புறம் 1 மாதம் கழிச்சு ஒரு ரிக்வஸ்ட் வைப்பேன். 1 மாதம் கழிச்சு ஒரு ரிக்வஸ்ட் வைப்பேன். அந்த ரிக்வஸ்ட் அப்போ ஆண்டவர் கேட்பார், 1 மாதத்துக்கு முன்னால் உனக்கு ஒரு நன்றி சொன்னேன், ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன், அதுக்கு நீ நன்றி சொன்னியா அப்படின்னு அவர் என்ன பண்ணுவார்? அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுடுவார். நீ கேட்ப குழு மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார்?
பதில் சொல்ல மாட்டாரு. அப்பதான் உனக்கு காலில் போட்டு கேட்டு அடிச்சு மாறுறோம். அப்பயே நன்றி சொல்லியிருந்தாக்கா முடிஞ்சிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க ஒருத்தர் வரான், நன்றி சொல்றான், அவனுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் கிடைக்குது. அதுதான் இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரானது. என்ன பாருங்க, 9 பேர் திருப்பி போயிட்டான். நன்றி சொல்லல, ஒன்று சொல்லல. அவனுக்கு என்னது, யூதனா இருந்தா அவன் முறைப்படி செய்ய வேண்டியது என்னது, பலி கொடுக்க வேண்டியது, சமாதான பலி, நிவாரண பலி, எல்லாத்தையும் கொடுக்கணும். அவன் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்றான், கிளம்பி போயிட்டான். ஆனா இவன் அதை பற்றி கவலைப்படல. பலியை பார்க்கலாம் என்னத்தை விரும்புறாரு ஆண்டவர், கீழ்ப்படுதலை விரும்புகிறார் இல்லையா. இங்க பாருங்க, இவன் கீழ்ப்படுதலோட வரான். அவனுக்கு ஏசாமி அந்த கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்கல, ஏன்னா யாரும் கற்றுக் கொடுக்கல. ஆனால் ஆவியானவர் மனசில் என்ன பண்ணாரு, அந்த கீழ்ப்படுதலை உண்டாக்குறவராக இருக்கிறார். வெள்ளிக்கிழமை பிரேயரில் பார்த்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறார், திரும்பி 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 அவனை என்ன பண்ண பறக்கிறாரு. நீ பல்லு விளக்குற மாதிரி, குளிக்கிற மாதிரி, முகம் கழுவுற மாதிரி, கை கழுவுற மாதிரி உன்னை திரும்பி திரும்பி என்ன பண்ணுறாரு, உன்னை கன்விக்ட் பண்ணுறாரு, உனக்கு உறுத்த வைக்கிறாரு. அந்த உறுத்தலை கேட்டு நீ என்ன பண்ணுறவராக இருக்க, மன்னிப்பு கேட்குறவராக இருக்க. இங்கே பாருங்க, இப்போ சுத்தமாக இருந்தால் டக்குன்னு அவனுக்கு வந்தது என்னது, ஆவியானுடைய அபிஷேகம். மற்ற 9 பேருக்கு அது கிடைக்கல. கிடைச்சதால அவன் உதாசீனப்படுத்திட்டு போயிட்டான். ஆனால் அது திரும்பி அந்த அபிஷேகம் வருமா, அவனுக்கு வராது. ஆனால் இவன் பாருங்க, திரும்பி வரான். திரும்பி வர்றது மட்டும் இல்லை, ஊரில் இருக்கவங்களாம் கேட்குற மாதிரி என்ன பண்ணுறான், மகிழ்ந்த சத்தத்தோட, உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்திட்டே வரான். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனை உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தா உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், ஜெகவ ஜைரா, ஜெகவ ஷாமா, ஜெகவ நிசி, எல்லகைம், எல்லஹா, எல்ஷடாய் அப்படின்னு எல்லா பேரையும் சொல்லிட்டு, இம்மானுவேலரே, எபினேசரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, ஒப்பேரி பரிமனை தைலமே, யூத ராஜ சிங்கமே, யூதாவின் செங்கோலை கடையில் உடனே இருக்கிறீரே, ஒரு திறக்கக்கூடாது அப்படி பூட்டுகிறாரு, ஒரு பூட்டக்கூடாது அப்படி திறக்கிறவரே, நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னவரே அப்படி சொல்லி என்ன பண்ணுறான், துதித்து கொண்டு வருகிறான். உரத்த சத்தம் பார்க்குறவள என்ன பண்ணியிருப்பான், இவனை பார்க்குறவள என்ன நினச்சிருப்பான், இவன் யாருவன், இவனை பார்க்க சமாரிய நாட்டிலேருந்து வர மாதிரி இருக்குது. இவன் குஷ்டரோகி அந்த ஒரு கும்பலை பிச்சு எடுத்துகிட்டு வருமே, அந்த கும்பலில் இருந்த மாதிரி இருக்கான். இவனுக்கு மூக்கு இல்லாத இருந்துச்சு, இவனுக்கு ஒரு கால் முட்டி வரைக்கும் இல்லாத இருந்துச்சு, வெட்டி விட்டாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறவன், நடந்து குதிச்சு ஆனந்த சத்தத்தோடு உரத்த சத்தமாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வந்து அவர் பாதத்தருகே விழுகிறானே. இவன் யார், அவனா இவன்? அதுலேயே என்ன ஆயிடுச்சு, அவங்க சாட்சி ஆயிடுச்சு. பேதுரு யோவானா அந்த இவனை பிடிச்சி கை தூக்கி விட்டதும் அவன் தேவாலயத்துக்குள்ள போகும்போது அவன் எத்தனை பேருக்கு சாட்சியாக இருந்தாங்க, ஆயிரக்கணக்கான பேருக்கு சாட்சியாக இருந்தான். அப்போ இங்கே பாருங்க, இயேசுவோட பின்னாலே ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருப்பாங்க. அவங்க அத்தனை பேருக்கு இந்த குஷ்டரோகி என்னவா இருக்கா, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாங்க, நீ ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருந்தா அதுக்காக நீ ஆண்டவர் துதித்தாலே, ஸ்தோத்திரித்தாலே, நன்றி செலுத்தினாலே ஆண்டவர் உன்னை என்ன பண்ணவரா இருக்கிறாரு, உபயோகிக்கிறவரா, உன்னை சாட்சியா நிறுத்த வல்ல தேவனா இருக்கிறாங்க. அதுதான் இங்கே ஆண்டவரோட பியூட்டி. சரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ எங்கேயும் போக வேண்டாம், நீ இருந்த இடத்துலயே நீ தேவனை துதித்துனா நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருப்ப. எனக்கு பாருங்க, வருத்தப்படுற ஆண்டவர் 10 பேர் ரட்சிக்கப்பட்டானே, 10 பேர் சுகப்படுத்தப்பட்டானே, ஆனால் 9 பேர் போயிட்டானே. ஒருத்தன் தானே இருக்கான், ஒருத்தன் தானே வந்தான். மீதி 9 பேர் வந்திருந்தானே அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? கிடைக்கல அவனுக்கு. ஆனால் கிடைச்சிருக்கும். இங்கே ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இவன் துதித்தா, ஸ்தோத்திரித்தா. அங்கே பாருங்க, அவர் ஆண்டவர் சொல்றாரு, 19 வசனம் வாசிக்கலாம் யாராவது ஒருத்தர். அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சிம்பிளா சொல்லிட்டாரு பாருங்க. 9 பேர் இருந்தா 9 பேருக்கு சுகம் கிடைச்சதுங்க. ஆனா என்ன கிடைக்கல, 9 பேத்துக்கு இந்த உலகத்துல சுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு எதாவது கிடைச்சதா? ஒரு மண்ணும் கிடைக்கல. 9 பேரும் வீட்டுக்கு வெறுகையே தான் போனான். 9 பேரும் வீட்டுக்கு பாவியா தான் போனான். 9 வீட்டுக்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கில் தான் போனான். 9 வீட்டுக்கு ஆசீர்வாதமா போல, சுகமடைஞ்சு போனான். ஆனா இந்த ஒரே ஒருத்தன் தான் என்ன பண்றான், ரட்சிக்கப்பட்டவனா போறான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்னா, அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ நன்றி உள்ளவனா இருக்கனாக்கா, அந்த ஆசீர்வாதத்தை நீ வந்து மதிக்கிறவனா இருந்தாக்கா, அந்த ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து அவரை ஸ்தோத்திரமா இருந்தாக்கா, உனக்கு என்ன கிடைக்குது? நீ ரட்சிக்கப்படாத உனக்கு ரட்சிப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீ ஆண்டவர் கையில ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை பெறுகிறாய், ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்களை பெறுகிறார், ஆயிரம் ஆயிரம் சுகங்களையும் பலன்களையும் உன் குடும்பத்துக்கான தேவைகள் அத்தனை நீ பெறுகிறாய்னாக்கா, அது கடைசியில் நீ என்ன பண்றவளா இருக்கணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்றவளா இருக்கணும், மகிமைப்படுத்துறவளா இருக்கணும், அவர் பாதத்தில் விழுந்து அவர் கும்பிடுறவளா இருக்கும். அப்படி நீ செஞ்சுனா உனக்கு என்ன கிடைக்கிறதா இருக்குது? ரட்சிப்பு கிடைக்குது. அப்ப பாருங்க, இவன் ஒருத்தனுக்கு தாங்க இந்த ரட்சிப்பு கிடைச்சது. புரியுதா? இப்ப இந்த 10 குஷ்டங்களை பற்றி நம்ம நிறைய பேசுவோம், நிறைய கவனிப்போம், நிறைய என்ன பண்ணுவோம், தியானிப்போம். 10 குஷ்டங்களை ஒருத்தன் தான் அறிவானவன். அதனால தான் அவனுக்கு என்ன கிடைச்சது? அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அவன் மூலமா அவன் வீட்டுக்கு போகும்போது என்ன கிடைக்கும்? அந்த குடும்பத்தில் அத்தனை பேத்துக்கும் யோசுவா சொன்ன, நானும் என் வீட்டு அருமை என்றால் கர்த்தரே சேவிப்பேன். ஏன்னா அவனுக்கு அந்த ரட்சிப்பு கிடைச்சது. அந்த ரட்சிப்பை உணர்ந்தவன், அந்த ரட்சிப்பை பார்த்தவன். இதுதாங்க இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. 10 குஷ்டங்களை 9 குஷ்டரோகி நன்றி சொல்றத பரவாயில்ல. ஆனால் அந்த நன்றி சொல்றவருக்கு மென்மேல ஆண்டவர் என்ன பண்றவரா இருக்கிறாரு? நன்மை செய்கிறவராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார், அவரை உயர்த்துகிறவராக இருக்கிறார். இல்லை பரவாயில்லடா, நீ சொல்லிட்டடா போடா அப்படி சொல்லல. அவரு உனக்கு என்ன கிடைச்சதுன்னு சொல்றாரு? ரட்சிப்பு கிடைச்சதுன்னு சொல்றாரு. என்ன வந்ததுனால, திரும்பி வந்ததுனால 9 பேர் போனானுங்க, அவங்க அத்தனை பேர்த்துக்கு ஆப்பு. என்ன கொஞ்ச நாள் அவன் என்ன பண்ணியிருப்பான்? யோசிச்சிருப்பான். நம்மளை போல ஒரு மாதம் கழிச்சு திரும்பி ஒரு ரிக்வஸ்ட் வரும்போது, ஒரு ப்ரேயர் பாயிண்ட் வரும்போது என்ன பண்ணியிருப்பான்? யோசித்து பார்த்துருப்பான், ஐயோ விட்டுட்டோமே அப்படின்னு. ஆனால் இவன் பாரு, இவன் அறிவாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவனாக இருந்தான். சரியா? அப்போ இன்றைக்கெல்லாம் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க? 10 குஷ்டரோகிகள் 9 குஷ்டரோகி மாதிரி இருக்க போறியா? இந்த ஒரு குஷ்டரோகி மாதிரி இருக்க போறியா? உன் வீடு ரட்சிக்கப்படணுமா? நீ ரட்சிக்கப்படணுமா? உனக்கு தேவையான காரியங்கள் கிடைக்கணுமா? அந்த ஆண்டவரை நீ எப்பவுமே என்ன பண்ணுறவா இருக்கணும்? ஆமாங்க, ஆண்டவர் அப்படிதாங்க பண்ணுறவர். என்றைக்குமே ஒரு 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 ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை அவருக்கு நன்றி செலுத்துகிறவராய், அவருக்கு துதிக்கு செலுத்துகிறவராய், அவரை பாதத்தில் வந்து விழுந்து ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சொல்ற தைரியம் இருந்துச்சுனாக்கா, ஆண்டவர் உன்னை மென்மேல் என்ன பண்ணுறவா இருக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இருப்பாரு. இந்த உலகத்தில் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தை மட்டும் அந்த உலகத்தில் என்ன கொடுத்துருக்கிறாரு? ரட்சிப்பை கொடுத்து உன்னை எடுத்துக்கொண்டு போகிறாரா இருக்கிறார். சரியா? ஹல்லேலூயா. அதனால இப்ப எல்லாம் முட்டி போடுங்க. கண்ணை போடுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தன்னுடைய குமாரன், ஒரே பேரான குமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, எங்க கொடுத்தாரு? சிலுவையில் கொடுத்தாருங்க. சிலுவையில் கொடுத்து அவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்க இன்னைக்கு முட்டி போடுறது யாரோ? இன்னைக்கு இங்க இருக்கிற யாரோ? உன் பிள்ளைய பலி கொடுப்பியா? உலகத்தின் பாவத்துக்காக. இன்னைக்கு நிறைய பாலிட்டிஷியன் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் கொடுக்க சொல்லுங்களா? இந்த நாட்டு நன்மைக்காக, இந்த நாட்டு செழிப்புக்காக, இந்த நாட்டின் ஆசீர்வாதத்துக்காக என் பிள்ளைய நான் பலி கொடுக்குற யாரோ வருவாங்களா? ஆனா இந்த உலகத்தை படைத்த தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்படுவதற்காக தெரிந்து கொண்டப்பட்ட ஆட்டுக்குட்டி இதா உனக்காக கொடுத்தார். அடி பிச்சு எடுத்தானுங்க. பஸ்கா பண்டிகை ஆட்டை என்ன பண்ணானுங்க? அடி பிச்சு எடுத்தானுங்க. அவர் உடம்பு பூரா தோல் சதை பிச்சுக்கிட்டு தொங்குது. தலையில முள்முடி. அந்த முள்ளு முடி ஒன்று ஒன்றும் நம்ம விரலை விட நீட்டாக இருக்கும். அந்த முள் அதை வச்சு அடிக்கிறாங்க தலையில. ஏன்னா அவங்கள குச்சால தான் அடிக்கிறாங்க. கண்ணை புருவத்தை கிழிச்சிக்குது, இமையை கிழிச்சிக்குது, தலையில இருக்க தோலை கிழிக்குது. தலையில லேசா நம்ம ஹேர் பின்னு குத்தினால கீறி வச்சுனா என்ன பண்ணுது? வலி உயிர போகுது. முள் முடிய வச்சு அழுத்துறாங்க. அந்த 9 பேர் செய்த பாவத்துக்காக, அந்த 9 பேர் செய்த பாவத்துக்காக மனம் திரும்பாத்தினால அந்த 9 பேர்ல நீ ஒருத்தனா இருந்தா, ஒருத்தியா இருந்தா, இந்த நேரம் சொல்ற பாவத்துக்கு மன்னிப்புக்கு
அடியை பிச்சு எடுத்தாங்க. சதை உடம்பு பூரா, முதுகுலெல்லாம் சதை தொங்குது, தோல் தொங்குது, முன்னால் உடம்பு பூரா, காலில் கையில் எல்லா இடத்துலையும் சதை தொங்குது. அதோட என்ன பண்ணுறான், ஒரு சிலுவை மரத்தை தூக்கி அவர் மேலே வைக்கிறான். அந்த சிலுவை பாலிஷ் போட்டது கிடையாது, இழைச்சது கிடையாது. சும்மா சாதாரண ஒரு மரம், நம்ம பனை மரம் போலன்னு வச்சுக்க, இல்லை தென்னை மரம் போலன்னு வச்சுக்க. ஒரு மரத்தை தூக்கி வச்சேன்னா எப்படி இருக்கும், இல்லை தேக்கு மரம் போல தான் வச்சுக்க. தூக்கி முதல்ல கந்தலாக இருக்கிற உடம்புல தூக்கி வச்சேன்னா எப்படி இருக்கும், அப்படியே குத்தல் தாங்க முடியாது. அதை தூக்கிட்டு நடக்கிற அது உன் தேவன் உனக்காக. சகோதரிய சகோதரி, இந்த நாளில் திருவிருந்துக்கு பங்கு பெற போறவங்க யோசித்து பாருங்க. அந்த தேவன் உன்னை சுகப்படுத்துகிற தேவன். இது அந்த நேரத்தில் கூட கேட்குறாரு, மகனே மகளே, உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ அப்படின்னு கேட்குறார். நீ உன் இருதயத்தை தருகிறாயா, உன் ஆத்மாவை தருகிறாயா, உன்னை தருகிறாயா? அந்த தேவனுக்கு நீ வேணுமா? அந்த தேவனுக்கு நீ வேணுயா? சும்மா உன்னை இந்த உலகத்தில் போட்டாருன்னு நினைக்காத. ஒரு காரணத்துக்காக போட்டிருக்கிறார். அந்த காரணம் அவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். நீ உன்னை ஒப்புக்கொடு, அவர்கிட்ட ஒப்புக்கொடு, அவர்கிட்ட ஒப்புக்கொடு. அந்த தேவன், இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆமாங்க, அவருடைய நித்திய புயங்கள், அவருடைய வல்லமையான புயங்கள், அவருடைய வல்லமையான கரங்கள், அன்பான கரங்கள். அன்று அந்த ஒரு குஷ்டரோகியை பார்த்து, நீ போ, உனக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உனக்கு சொல்ல வல்லவராக இருக்கிறார். எல்லா நம்ம கூட்டுக்காரர்களுக்கு பரப்பத்தை இது வந்து நேரத்திலே சுவாமி இப்படி பாத பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. அந்த 9 பேர் போல் நாங்கள் இருக்க வேண்டாம்னு நினைக்கிறோம் சுவாமி. அந்த ஒரு சமாரியனை போல அந்த ரட்சிப்புக்காக, இப்படி பிரச்சனைக்காக, இப்படி வழிநடத்துறதுக்காக, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக சுவாமி நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்கள் மூலமாக எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் சுவாமி. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நாங்கள் காண்போம் என்று சொல்லியிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் அதை காணத்தக்கதாக கிருபை செய்யும் அப்பா. இஸ்ரவேலின் சுதந்திரத்தை நாங்கள் காணுவோம் என்று சொல்லியிருக்கிறோம் சுவாமி. இந்த நாட்டின் சுதந்திரம், இந்த நாட்டின் கிரியைகள் நமக்கு அருவருப்பாக இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றிப்படத்தக்கதாக எங்களுக்கு உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறோம் சுவாமி. இதோ அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கப்பட்ட அநேக பரம நன்மைகள் எங்கள் ஒவ்வொருக்கு தேவையான யாவற்றையும் இதோ அந்த ஒத்த குஷ்டரோகிக்கு நீ கொடுத்திருந்தாலும் சுவாமி எங்களுக்கு தந்தி எங்களை ஆசீர்வதித்து வடிவெடுத்து விடும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.